மதுவால் பிரிந்த நட்பு, விபரீதத்தில் முடிந்த காரியம், காவல்துறை எடுத்த அதிரடி முடிவு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அரசன்குட்டை தெருவைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவரது நண்பர் பாலு இரவு நேர ஹோட்டல் நடத்தி வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பு பாலுவின் ஹோட்டலில் ராமலிங்கம் மது அருந்த சென்றார். அப்போது பாலு தனியாக தான் குடிப்பதற்காக மது வாங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் பாலு வைத்திருந்த மதுவை ராமலிங்கம் அவரிடம் கேட்காமல் அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனை பாலு கேட்டுள்ளார். அதற்கு ராமலிங்கமோ, எனது பெயரை ஒயின் ஷாப்பில் சொல்லு, மது பாட்டில் தருவார்கள் என கூறியிருக்கிறார். பாலுவோ இதனை நம்பி ஒயின் ஷாப் கடைக்கு சென்று ராமலிங்கத்தின் பெயரை சொல்லும் பொழுது அங்கே விற்பனையில் ஈடுபட்டவர்கள் அவர் யார் என்று தங்களுக்கு தெரியாது என கூறியுள்ளனர். வெறுத்து போய் வெறுங்கையோடு திரும்பிய பாலு தனது நண்பர் ராமலிங்கத்திடம் கோபமாக, நீ குடித்த எனது சரக்கை வாங்கி கொடு என கேட்டபோது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இதனால் பாலு ராமலிங்கத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. அடி வாங்கிய ராமலிங்கம் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ராமலிங்கம் தன்னை அடித்த பாலு மீது ஏன் இன்னமும் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறிக்கொண்டே 100 அடிக்கு மேல் உயரம் கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இந்த தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து எப்படி ராமலிங்கத்தை கீழே கொண்டு வருவது என தலை சுற்றி போய் ராமலிங்கத்திடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறக்கினர். தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சரக்குக்காக இணைப்பிரியா நண்பர்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீங்கள் இந்த முறை எனக்கு தெரியுங்க ஐயா, நிறைய பேர் பிஜேபி கட்சியை சாராதவங்க நிக்கிறீங்க, நிறைய பேர் நிக்கிறீங்க, மேல சகோதரிகள் நிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, நம்முடைய சகோதரர்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆட்டோ டிரைவர் என்ன மேல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்ல மாட்டேங்க. பாரதிய ஜனதா கட்சி அன்பு சகோதரர்கள் நின்று இருக்கிறீங்க. இதுக்குள்ளேயும் மாற்று கட்சி நண்பர்கள் வந்து இருக்கிறீங்க. என்ன ஒரு மாற்றம் பண்ணி கொடுப்போமே, எத்தனையோ ஓட்டு போட்டு கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம், ஒருக்கா மோடிக்கு ஓட்டு போடுவோமே. எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம், எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு தேர்தல், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 511 வாக்குறுதி, 20 வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றும். ஆனா இன்னைக்கு மோடி அவர்களை பாருங்க, இந்தியா முழுவதுமே நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் மோடியின் பக்கம் நிற்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் மோடி என்றால் என்னன்னு. மோடி என்றால் கேரண்டி, மோடியினுடைய பேச்சு என்றால் 100% அதை நடைமுறைப்படுத்துவார் என்பது மோடி கேரண்டி நமக்கு தெரியும்.